வெயிட் லாஸ் பண்ற பீப்பிள் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து என்னன்னா திங்க் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ரிசல்ட்ஸ் வந்தாலும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் வரலனாலும் ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து ஃபாஸ்டா நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து என்னன்னா கன்ஃபியூஷன்ல வந்து இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து நம்ம சீக்கிரமா வந்து வெயிட் லாஸ் பண்றோம், இது ரொம்ப வந்து என்னன்னா தப்பு. இன்னும் சிலர் வந்து நான் ரொம்ப லேட்டா வந்து என்னன்னா வெயிட் லாஸ் பண்றேன், இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆக்சுவலா இதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ண போறேன். உங்களுக்குமே இதே மாதிரி கொஸ்டின் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே வந்து இதுக்கான ஆன்சர் வந்து புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல வெயிட் கெயின் பண்ணணும், எதுவா இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஜர்னிக்கு நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணி எக்ஸாக்டா உங்களோட கோல் வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாம இன்ட்ரெஸ்டடாம இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெயிட் லாஸ் பண்ற எல்லா பீப்புளுக்குமே வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணாலுமே சரி, ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட்ஸ் வரும். நீங்க எஃபர்ட் போடாம உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஃபாஸ்டாவும் இருக்காது, அதே மாதிரி ஸ்லோவாவும் இருக்காது. என்கிட்ட பர்சனலா வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் இருக்கிறது வந்து பெட்டரா இல்ல ஸ்லோவா ரிசல்ட்ஸ் இருக்கிறது வந்து பெட்டரா அப்படின்னா நீங்க கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கிறது பெட்டர் அப்படின்றதே வந்து நான் சொல்லுவேன். அதாவது பர் மந்த்துக்கு ஒரு 3 to 4 kgs வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அது கரெக்டான வெயிட் லாஸ். அதுக்கும் மேல ஆகுது அப்படின்னா அது நீங்க போட்ட எஃபர்ட் அப்படின்றத அர்த்தம். இன்னும் சிலருக்கு ரிசல்ட்ஸ் வந்து கம்மியா கூட வந்திருக்கும். அப்படின்னா என்ன, அதுக்கான எஃபர்ட் வந்து அவங்க போடல, அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நீங்க இதுல யாரா இருந்தாலும் என்னோட பர்சனல் அட்வைஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபாஸ்டான ரிசல்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து நீங்க ஃபோக்கஸ் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்லோவான ரிசல்ட்ஸ்க்கும் வந்து ஃபோக்கஸே பண்ணாதீங்க, கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பர் மந்த்துக்கு ஒரு 3 to 4 kgs வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்றதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. எதுக்காக வந்து நான் ஃபாஸ்டான ரிசல்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஃபாஸ்டான ரிசல்ட்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து தப்பா தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. நிறைய விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களே நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி வந்து ஃபாலோ பண்ற மாதிரி வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. நீங்க எப்பெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களோ, அதாவது நீங்க ஒரு விஷயத்தை வந்து ஹேபிட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எந்த அளவுக்கு வந்து ரொம்ப லாங்கா வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த ஹேபிட்டை வந்து நீங்க ஸ்டாப் பண்றதுக்கோ இல்லைனா வந்து சேஞ்ச் பண்றதுக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து ரொம்ப நாளா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் வந்து உங்களால சடனா வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்க ஹேபிட்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி எப்பனாலும் உங்களோட ஹேபிட் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸ்லீப்பிங் பேட்டர்ல வந்து பெட்டரா இருந்திருப்போம், எக்ஸசைஸ் ரொட்டீன்ல வந்து கரெக்டா இருந்திருப்போம், ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து ஒரு பேட்டர்ன்லேயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க எப்பெல்லாம் வந்து ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபாஸ்டா நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த ஹேபிட்ல வந்து கண்டிப்பா வந்து உங்களால இருக்க முடியாது. சீக்கிரமாவே வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிடுவீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது பேக் டு பேசிஸ் நீங்க என்ன வெயிட்ல வந்து இருந்தீங்களோ அதே மாதிரி வெயிட் வந்து போயிடுவீங்க. இதுவே வந்து நீங்க கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டாலாம் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து பண்ணல, அப்போ டைம் வந்து எடுக்குது. நீங்க அந்த ஹேபிட்டை வந்து கொஞ்சம் லாங் டைமா வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. அப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹேபிட் அவ்வளோ சீக்கிரத்துல வந்து பிரேக்கே வந்து ஆகவே ஆகாது. அப்ப நீங்க ரெடியூஸ் பண்ண வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகுதோ இல்ல கெயின் ஆகலையோ எல்லாமே வந்து உங்ககிட்ட தான் வந்திருக்கு. நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாம கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து கெயின் ஆகாது. இதுவே நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் ஆகதான் செய்யும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கிறது நல்லதா இல்லைனா வந்து ஸ்லோ ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கிறது நல்லதா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.